Hello, welcome to TNPSC channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2A எப்படி இருந்துச்சு, ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு குரூப் 1 மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு என்ன வேர் டு ஸ்டடி, என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எடுக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு. ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் குரூப் 1. நான் ஃபஸ்ட் டைம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணேன். குரூப் 1 மெயின்ஸும் ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது இந்த யூடியூப் சேனல் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வித் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, பாலிட்டி, அது வித் மை நோட்ஸ் வித் வேர் டு ஸ்டடியோடு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் அன் டெலிகிராம் குரூப் 2. நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் குரூப்பையும் நான் லிங்க் பண்ணுறேன். அதில் நான் படித்து ஒன்றும் எடுக்கிற நோட்ஸை நான் ஐ ஷேர். தற்கால தமிழ்நாடு வரலாறு கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஃபார் யூனிட் 8 and 9. பட் அது நம்ம ஃபுல்லாக 700 pages நம்மளால் படிக்க முடியுமா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்றது கிடையாது. அதில் நமக்கு என்ன தேவை, வாட் இஸ் ரெலவெண்ட், வாட் இஸ் irrelevant அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நோட்ஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 1 மெயின்ஸ். குரூப் 1 மெயின்ஸில் நமக்கு அந்த ஒரு கொஷினுக்கு படிச்சுட்டு வரும்போது நமக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் வரணும் அப்படின்னா நம்ம அந்த நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை நம்ம திரும்ப 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 நம்ம பார்த்துட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் டு சக்சீட். ஸோ இதுதான் குரூப் 1 ப்ரிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போதே குரூப் 1 மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கொஞ்சம் படிச்சுக்கிட்டோங்கன்னா எதுவுமே மறக்காது, உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு ப்ரிலிம்ஸுக்கு என்னால் முடிஞ்ச அளவு என்னோடய ஸ்ட்ராட்டஜி, மென்டல் எபிலிட்டிக்கு என்ன பண்ணணும், என்னென்ன இது அப்படின்றத நான் அந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். மென்டல் எபிலிட்டியில் நான் ஏற்கனவே பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், கேலண்டர் சம் நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். 2A ரீசனிங்கில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த கொஷின்ஸ், பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். அந்த கொஷின் கூட அந்த கொஷின் கூட இருக்குது. அந்த 2 கொஷினை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கொஷினை நம்ம மிஸ்டேக் பண்ண முடியவே முடியாது, அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மிச்ச கொஷினெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் மிச்சம் எதுவும் டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, ஐ ட்ரை டு ரெக்டிஃபை. பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் எனக்கு டஃப்பான டாபிக். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, 4th alternative given below அப்படின்னு இதில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. எவாப்ரேஷன், cloud, rain. ஆக்சுவலி இது ஒரு ஓப்பன் சைக்கிள். அதாவது இந்த ரெயின் திரும்ப பூமிக்கு திரும்ப எவாப்ரேட் ஆகி திரும்ப க்ளவுட் ஆகி திரும்ப ரெயின் ஆகும் அப்படின்றது தான் லாஜிக் என்னை பொறுத்தவரையும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது டேனிங் லெதர் பர்ஸ், இந்த பர்ஸை திரும்பி நம்ம டேனிங் பண்ணி அதுலேருந்து லெதர் எடுத்து பர்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அதனால் இது எல்லாமே ரிவர்சபிள் ப்ராசஸ். திஸ் இஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்றது டென்டேட்டிவ் கீ வந்தால் தான் தெரியும். அண்ட் what is the one other, நான் பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் எடுத்ததுனால நான் அதை காமிக்கலாம் அந்த கொஷின் அப்படின்னு. ஓகே, கேலண்டர் சம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. Jan 1, 2007 was Monday. What day of the week lies on Jan 1, 2008 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எப்போவுமே எந்த வருஷம் கேட்குறாங்களோ அந்த வருஷத்தை விட்டுறணும், அதுக்கு வருஷத்தை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ Jan 1, 2007 இஸ் நாட் அ லீப் இயர். ஓகேயா? அப்போ 52 weeks ப்ளஸ் 1 day 365. ஸோ அது மண்டேயாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டியூஸ்டேயாக இருக்கும். இவ்வளோ தான் லாஜிக். இதுவே ஃபஸ்ட்டு Jan 2020 இஸ் தேர்ஸ்டே. அப்போனா இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு நமக்கு தேர்ஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. வரப்போகிற வருஷத்தோட டேயை நம்ம எடுக்கவே கூடாது, ஏற்கனவே முடிஞ்ச வருஷத்தை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2020 இஸ் எ லீப் இயர் அப்படின்றப்ப 2 days. இங்கே தேர்ஸ்டேனா தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஆன்சர் சாட்டர்டேயாக தான் இருக்கும். இது கேலண்டர் சம். அண்ட் தென் இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம்.
6க்கு ஸ்கொயரு கியூபு, 5க்கு ஸ்கொயரு கியூபு, 4க்கு கியூப் இருக்குது, ஸ்கொயரு 16. அண்ட் தென் இதில் வந்து நியூக்ளியர் பவர் cannot மேக் அ கண்ட்ரி செக்யூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம என்ன எடுக்கணும், நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலாம் அது சொல்லலாம். வி ஷுட் டெஸ்ட்ராய் அவர் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி. நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அதை வந்து யூஸ்ஃபுல் அதாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடச்சிட்ருக்கு. ஸோ நம்ம கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவாக இருக்கணும்னா, வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஒன்லி 3 ஃபாலோஸ் இஸ் மை பர்ஸ்பெக்டிவ். டென்டேட்டிவ் கீ வரணும், வந்தால் தான் சொல்ல முடியும். இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. 2 plane, 3 plane, 4 plane and then 5 plane. So the answer is B. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A hashtag B னா A is divided by B, A star B னா A is multiplied by B. So salary of Ram A 80% of salary of B. A is equal to 80% னா 80 by 100 into salary of B. B's salary. ஸோ B ஏன்றது வந்து salary of ராம்னு வச்சுக்கோங்க. B salary of ரவி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 80 by 100 into B. ஸோ 80 divided by 100 star B. ஸோ dividedனா hashtag 80 hashtag 100 மல்டிப்ளைட்டுக்கு ஸ்டார் தான். ஸ்டார் பி இஸ் த ஆன்சர். ஸோ ஹேஷ்டேக் ஸ்டார். கொஷினை வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரீசனிங்கை முடிச்சுட்டு, நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் போட்டிருந்தேன், முடிச்சுட்டு போனோன்னா ஜிஎஸ்க்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் எடுத்து போடலாம் அப்படின்றது வியூ. ஸோ இதில் வந்து we follow some of the best effective teaching learning practices by இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால அந்த இன்ஸ்டியூட் வந்து பெஸ்ட்டு தான் அப்படின்னு வந்து நம்மளால் கான்க்ளூஷன் கொண்டு வர முடியாது. எந்த இன்ஸ்டியூட் கூட அந்த இன்ஸ்டியூட்டில் ப்ரொஃபஸர் வந்து அதை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் வாட் எவர் இஸ் பீயிங் ஃபாலோட் பை வேர்ல்ட்ஸ் லீடிங் இன்ஸ்டியூட் வில் டெஃபினெட்லி பி குட் அண்ட் யூஸ்ஃபுல். இஸ் கான்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் பி. ஏன்னா பெஸ்ட்டு இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணுறதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்ம அந்த இதை ஃபாலோ பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி சச் கான்சோனன்ட்னு சொல்லிட்டாங்க. கான்சோனன்ட்னா ஏபிசிடி, நாட் வவல்ஸ். கான்சனன்ட் வவல்ஸ்ன்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ ரெண்டாக பிரிக்கும்போது வவலில் ஏஇஐஓயு வராது, வெறும் கான்சனன்ட் மட்டும்தான். அது இந்த கொஷினில் இங்கே ஃபஸ்ட்டே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இமீடியட்லி ப்ரெசிடெட் பை சிம்பிள். ஃபஸ்ட்டு சிம்பிள் வரணும், நெக்ஸ்ட்டு நம்பர் வரணும், குறியீடு முன்னரும் அடுத்ததாக எண்ணும், நடுவில் வந்து கான்சோனன்ட் இருக்கணும் அப்படின்னு. இந்த ட்விஸ்ட் கான்சோனன்ட்டுன்னு பார்க்காதவங்களுக்கு தான் இந்த கொஷின் கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா சிம்பிள் நம்பர், சிம்பிள் நம்பர், சிம்பிள் நம்பர் 3 இருக்கும். அதில் இந்த ஏயை நம்ம விட்டுறணும், பிகாஸ் இட்ஸ் அ வவல். ஸோ ஆன்சர் இஸ் 2 not 3. ஸோ என்ன பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சினா, இட்ஸ் அன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை எலிமினேட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நம்ம பார்க்காம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோமோ அந்தந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுருக்காங்க கொஷின். அண்ட் இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த பார்ட் இருக்கிறது வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பார்ட்டே இல்லை, நடு பார்ட்டே இல்லை, இந்த இடத்துல தான் வரும். பார்த்தீங்கன்னா இப்படி வரும், இப்படி. ஸோ இட்ஸ் சி. Which one of the following is always found in bravery? Courage. ஸோ நான் இந்த கொஷின் சொன்னேன். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சூஸ் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஇஹெச்எல்லும் பிஎஃப்ஜேஎனை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். ஏக்கு வந்து இ வந்திருக்கு, இக்கு அப்புறம் ஹச் வந்திருக்கு, ஹச்சுக்கு அப்புறம் எல் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஏக்கு அப்புறம் பி வந்திருக்கு. சரியா? இக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? எஃப் வந்திருக்கு. ஓகே, இப்போ ஹச்சுக்கு அப்புறம் ஹச்சுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கணும்? இந்த இடத்துல ஐ வந்திருக்கணும். ஓகேயா? எல்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? எம் வந்திருக்கு. இங்கே எம் வந்திருக்கணும். ஸோ ஐஎம். இங்கே இதுக்குமே வந்து நாட் சேம். அப்போ இது ரெண்டில் ஒன்று தான் வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன நம்பர்ஸ் எடுத்து எழுதுறேன். ஏஇஹெச்எல் 1 5 8 12ன்னு வரும். ஏ வந்து 1 5 8 12, பி வந்து 2 6 10 14ன்னு வரும். இது ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் ரிலேஷன் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு இது விச் இஸ் சிமிலர் டு திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆட் ஒன் அட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்எல்பிடி போடும்போது 8 12 16 20ன்னு வரும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 வருது, இங்கே 3 வருது, இங்கே 4 வருது. இதுவே பிஎஃப்ஜேஎன் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 வருது, இங்கே 4 வருது, இங்கேயும் 4 தான் வருது, இங்கேயும் 4 வருது, இங்கேயும் 4 வருது, இங்கேயும் 4 வருது. ஸோ ஆட் ஒன் அவுட் இஸ் ஏ. ஏன்னா இங்கே 3ன்னு ஒரு நம்பர் வந்துருக்கு. இது ஈஸியாக ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கோட் ஈஸி தான். ஸ்கை இன் ப்ளூ 481 மீன்ஸ் ஓகே. சி இன் டீப், இது ரெண்டுக்கும் காமனான வேர்ட்ஸ். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா லுக்ஸுக்கு தான் கேட்குறாங்க. சி லுக்ஸ் ப்ளூ. ஓகேயா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சிக்கு என்ன வேர்டு, ப்ளூக்கு என்ன வேர்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா லுக்ஸுக்கு என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ப்ளூன்றது இது ரெண்டுலேயும் இருக்குது. 698 481 இது ரெண்டுலேயும் ப்ளூன்றது இருக்குது. ஸ்கை இன் ப்ளூ, சி லுக்ஸ் ப்ளூ. ஸோ 8 தான் ப்ளூ. ப்ளூ வந்து 8 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சி கண்டுபிடிக்கணும். சி வந்து 246 மீன்ஸ் சி இன் டீப்பு, 698 மீன்ஸ் சி லுக்ஸ் ப்ளூ. ஸோ 246க்கும் 698க்கும் காமனாக உள்ளது 6. சி இஸ் 6. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 9. ஸோ லுக்ஸ் வந்து 9. அவ்வளோதான். இதுக்கு வந்து போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரீசனிங். கொஞ்சம் ஸ்பீடாக போனீங்கன்னா ஜிஎஸ் எல்லாத்துக்குமே டைம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அ உமன், ராஜ் says she is the daughter of my wife's sister. நான் தான் ராஜ். ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப் சிஸ்டர். என்னோட ஒய்ஃபோட சிஸ்டரோட டாட்டர். அப்போ ராஜ் அவங்களோட ஒய்ஃபு, இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, இவங்களோட டாட்டர். ஹவ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ராஜ் ரிலேட்டட் டு உமன்? அவங்களோட சிஸ்டரோட பொண்ணு தான் அது. அப்போ வந்து அவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப் ராஜ் ரிலேட்டட் டு தட் உமன். இந்த உமன், அதாவது இந்த சின்ன பொண்ணுக்கு ஒய்ஃப் ஆஃப் ராஜ் எப்படியா இருப்பாங்க? ஆண்ட்டாக இருப்பாங்க. அவங்க சிஸ்டர் பொண்ணு தானே இவங்க. ஸோ ஆண்ட்டாக இருப்பாங்க. அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஏ இஸ் பி சிஸ்டர், சி இஸ் பி இஸ் மதர். கொஷின் என்ன முதல்லன்னு பார்த்துக்குவோம். ஏ இஸ் ரிலேட்டட் டு டி. ஏக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து பியோட சிஸ்டர். ஸோ ஏ வந்து ஒரு கேர்ள் சிஸ்டர். யாரோட சிஸ்டர்? பியோட சிஸ்டர். ஓகேயா? ஏ அண்ட் பி ஆர் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். இவங்க ஃபீமேல். இவங்க யாருன்னு சொல்ல, மேலா ஃபீமேலான்னு சொல்ல. சி இஸ் பீஸ் மதர். ஸோ சி இஸ் பீஸ் மதர். அப்போனா இவங்களுக்கும் மதர். நெக்ஸ்ட்டு டி இஸ் சிஸ் ஃபாதர். டி இஸ் சியோட ஃபாதர். மதர் ஃபாதர். இவங்க மதர், இவங்க ஃபாதர்ன்றப்ப மேல். பாக்ஸ் இப்படி போட்டுக்கலாம். இ இஸ் டீஸ் மதர். இவங்களுக்கு மேலே இருக்காங்க இ, டீஸ் மதர். ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு டி? ஏ ரிலேட்டட் டு டி. ஏயோட அம்மாவோட அப்பா. ஓகேயா? ஏ இஸ் ரிலேட்டட் டு டி அப்படின்னு பார்க்கும்போது கிராண்ட் டாட்டர். ஏ இஸ் ரிலேட்டட் டு டி. டியோட கிராண்ட் டாட்டர் தான் ஏ. ஸோ ஆன்சர் வந்து கிராண்ட் டாட்டர் அப்படின்றது வரும்.
next okay dice sum 2 is opposite to 3 ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 ஃபேஸ்க்கு வந்து ஆப்போசிட் வந்து 3 வரும். அண்ட் 2 இஸ் adjacent to 4 and 6. ஸோ ஆப்போசிட் பின்னாடி வந்து 3 வரும். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நெசசரி ட்ரூ? எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைஸ் சம்மில் இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே 2A அப்படின்றதுனால கேட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 is opposite to 3 அப்படின்றப்ப 1 is opposite to 5 அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இது நெசசரி ட்ரூன்றது நம்ம பார்க்காம நமக்கு தெரியாது. 1 is opposite to 5 இருக்கிறதோ 4 is opposite to 6 இருக்கிறதோ தெரியாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ்னு ஒன்று இருக்குது, அது ஃபாலோ பண்ணல அவங்க. இங்கே 2 is opposite to 3னா இட்ஸ் ஆட் பண்ணால் 5 வருது. ஸ்டாண்டர்ட் டைஸில் ஆட் பண்ணால் 7 வரணும். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக தான் அந்த டைஸ் இருக்குது. ஸோ இது நெசசரி ட்ரூவா அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும்னா முடியாது. 4 is adjacent to 2 and 6. 4 இங்கே இருக்குது, 2 is adjacent to 4 and 6. ஸோ 4 டைஸை திருப்பும்போது adjacent to 2 and 6 வந்து இருக்கலாம். அதனால my answer is C. We'll see. So this one, study the diagram below, identify the region representing the youth who are unemployed but not educated அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 youth unemployed இவங்க வரமாட்டாங்க, எம்ப்ளாய்டு எஜுகேட்டடும் வரமாட்டாங்க, ரெண்டும் சேர்ந்ததும் வரமாட்டாங்க. ஸோ ஆன்சர் 2 ஒன்லி. இந்த சம் கொஞ்சம் ஈஸியான சம் தான், போட்டுடலாம். பட் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். 2/5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸு, 1/5 வந்து பாய்ஸு. ஓகேயா, 2:1 ரேஷியோவில் இருக்குது. 1/4 பாய்ஸ் வேர் ஆப்சண்ட். girls, boys. Okay, 1/5 of the girls and 1/4 of the boys were absent. Total number present எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா, அப்போ மொத்தம் டோட்டல் ரேஷியோ வந்து 3/5 தான் டோட்டல் ரேஷியோ. ஓகேயா, இதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் டோட்டல் 3/5ல் நம்ம மைனஸ் பண்ணணும். ஆப்சண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ரெசன்ட் கிடச்சிரும். 1/5. ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான். இதை வந்து நம்ம ரேஷியோலே நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதோட ட்ரிக் என்னென்னா, இப்போ வந்து ஆன்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 100 அப்படின்னு இருக்கு. ஸோ கீழே வந்து டிவிசிபிள் பண்ணும்போது கீழே நமக்கு ஏற்கனவே வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/5 கேர்ள்ஸு, ரெஸ்ட்டு பாய்ஸு. ஸோ 3/5 வந்து பாய்ஸு அப்படின்றது இதாகிடுச்சு. இதில் வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5/5. ஓகேயா, நமக்கு 100ஆல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலேயும் கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். விச் இஸ் 200/300 டிவைடட் பை 500 அப்படின்னு வரும். 500 தான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, அதாவது 500 அவுட் ஆஃப் 500 டோட்டல்லேருந்து ஆப்சண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோன்னா ப்ரெசன்ட் கிடச்சிரும். ஸோ ஆப்சண்ட் வந்து என்னென்னா 1/5 ஆஃப் கேர்ள்ஸ், 1/5 into girls is 200/500 plus 1/4 of boys. 1/4 into boys வந்து எத்தனை பேருனா 300/500. So 500/500. எனக்கு ஆன்சரில் கீழே 100 வரணுன்றதுக்காண்டி தான் நான் இப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதை 1ன்னு வைக்காமல் minus 1 5 5 4 5 are 20, 40/500 plus 4ஆல் பண்ணிங்கன்னா 7 4s are 1 4 is 4, 7 4s are 28, 1 4 is 4, 6 4 5 4s are 20, 7 4s are 28, balance 20, 75/500 இப்படி வருமா?
500 minus 75, 115 divided by 500, which is 385 divided by 500. இதை 5 ஆல் divisible பண்ணும்போது 7 5s are 35, balance 3, 7 5s are 35, 77 by 100, answer 77 by 100. அவ்வளோதான். இதை நான் வந்து ரேஷியோவில் வந்து 200 300ன்னு கொண்டு வந்து அப்பெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக 500 வச்சு போட்டிங்க அப்படின்னா இப்படி போட்டிங்கன்னா ஆன்சரும் சீக்கிரமாக வந்துடும். ஒரு ட்ரிக்கு ஒன்றும் கிடையாது இதில். 500 by 500 கீழே 500ன்ற ரேஷியோவை அப்படியே வச்சு நம்ம போட்டோன்னா ஆன்சர் ஸ்பீடாக வந்துடும். திஸ் ஒன் இஸ் வெரி ஈஸி. ஏபி, பிக்கு அப்புறம் டபுள் ஏ வரணும். ஸோ டபுள் ஏ. ஸோ டபுள் ஏ வந்ததுக்கப்புறம் திரும்ப பி தான் வரணும். பி. ஸோ திரும்ப டபுள் ஏ, பி, ஏ. ஸோ ஆன்சர் வந்து ஏஏ, பி, ஏ, ஏ. ஸோ ஆன்சர் வந்து பி தான் வரும். A piece of ice floats on water always. ஏன்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து ஒரு ஐஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆல்வேஸ் தான் ஆன்சர் இதுக்கு. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளாக் வைஸில் திரும்பி இருக்கும். ஒன்று மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் திரும்பி இருக்கும். இப்போ இந்த ஐஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் வந்து இப்படி திரும்பி இருக்கு. ஓகேயா? இந்த இது வந்து இப்படி திரும்பி இருக்கு. இங்கேருந்து இப்படிலேருந்து இப்படி திரும்பியிருக்கு 90 டிகிரி. இது இப்படி திரும்பியிருக்கு. இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா இது இப்படி திரும்பியிருக்கு மாற்றி. ஸோ ஆன்சர் வந்து 2 ஒன்லி. ஓகே, இப்போ தான் வந்து பெர்முடேஷன் காம்பினேஷனுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் உள்ள கொஷின் அதே மாதிரி டைப் தான் இங்கே கேட்டிருந்தாங்க அப்படின்னு எனக்கு ஒரு இது ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப. How many ways a committee consisting of 3 men and 5 women can be formed from 5 men and 6 women அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ men, women சொல்லிட்டாங்க. மொத்தம் டோட்டல் 5 men 6 women. இதில் எனக்கு என்ன வேணும்னா 3 men வேணும், 5 women வேணும். அவ்வளோதான். 5C3 into 6C5. இதில் வந்து காம்பினேஷனே இல்லை. இது ஜஸ்ட்டு வந்து எந்த கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல அவங்க. 5 மென்லேருந்து 3 மென் வேணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி 6 உமன்லேருந்து 5 உமன் வேணும் அவங்களுக்கு. மொத்தம் அவங்களுக்கு வந்து 8 பேர் வேணும், அவ்வளோதான். இதில் வந்து காம்பினேஷன் அது மாதிரி எதுவுமே கேட்கல. சிம்பிளாக டேரெக்டாக சம் கேட்டாங்க. ஸோ சம்மை சால்வ் பண்ணி போட வேண்டியதான். 5 into 4 into 3. இந்த 5C3 வந்து நான் சொல்லியிருக்கேன் 5C2ன்னு எழுதிக்கலாம். 5 minus 3 which is 2, 5C2. இந்த 6C5 6 minus 5 1 தான், 6C1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 5C2னா 5 into 4 divided by 2 into 1 into 6C1 is 6 divided by 1ன்னு வரும். ஸோ 2 10 into 5 4s are 2, 6C1 10 into 6. ஆன்சர் வந்து 60. அவ்வளோதான். புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நமக்கு என்ன காம்பினேஷன், இந்த 5 men எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. 5 menலேருந்து 3 men, 5C3, 6 womenலேருந்து 5 women, 6C5. இது நமக்கு ரூல் இருக்குது மைனஸ் பண்ணுறது. ஸோ 5C3. ஸோ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 5C2ன்னு எழுதிக்கிட்டேன். 6லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 6C1ன்னு எழுதிட்டேன். ஸோ இதை வந்து போடும்போது 5 into 4 2 ஃபேக்டர்னால 2 into 1 6C1 6 1 அவ்வளோதான். 6C1 is 6. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். 10 60. நெக்ஸ்ட்டு இது காம்பினேஷன் சம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஒயிட் பால், 3 பிளாக் பால், 4 ரெட் பால். ஸோ டோட்டல் வந்து எத்தனைனா 2 3 4 2 + 3 5 9. டோட்டல் வந்து 9 பால்ஸ். ஓகேயா? In how many ways can 3 balls be drawn? இதான் கண்டிஷன். 3 balls drawn. அதில் அட்லீஸ்ட் 1 black ball is to be included. ஒரு black ball-ஆவது இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காம்பினேஷன் சம்மு. ஸோ காம்பினேஷன் சம்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாக்ஸ் போட்டு ஒரு காம்பினேஷனுக்கும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஸோ பாக்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 9 பால்ஸா?
9 balls பிரிக்கிறோம் 6 3 பிரிக்கிறோம் ஏன்னா black ball 3 black ball இருக்குல்ல 3 black balls 6 ordinary balls அந்த balls வந்து white red doesn't matter so 3 black 6 balls இருக்கு so இது either எப்படி இருக்கலாம்னா அட்லீஸ்ட் ஒன்று இருக்கணும் ஒரு black ball இருக்கலாம் 2 black ball இருக்கலாம் 3 black ball இருக்கலாம் இதுதான் காம்பினேஷன் 0 black ball இருக்கக்கூடாது இதில் இந்த ஆர்டினரி பால் காம்பினேஷன் இருக்குல்ல அது வந்து எப்படி வேணால் இருந்துக்கலாம் இதுக்கு வந்து கண்டிஷன் கொடுக்கல ஸோ இது ஒரு black பாலாக இருந்துச்சுன்னா இங்கே மொத்தம் 3 balls தான் ட்ரான் பண்ணுறோம் இங்கே வந்து 2 ball இருக்கும் இங்கே 2னா இங்கே ஒரு பால் இருக்கும் இங்கே 3னா இங்கே 0 balls இருக்கும் எடுத்த 3மே black பாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரெட்டாகவும் இருக்கலாம் ஒயிட்டாகவும் இருக்கலாம் இந்த எடுக்கிறாங்களே இந்த ரெட்டு இது வந்து நம்ம 2 times கூட கொண்டு வரலாம் ஒன்று ரெட்டாக இருக்கலாம் அதெல்லாம் கொடுக்கல கண்டிஷன் பிளாக்குக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 3 கண்டிஷனையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ 3C1 into 6C2 plus 3C2 into 6C1 plus 3C3 into 6C0 இந்த 3 கண்டிஷனை ஆட் பண்ணிங்கன்னா 3C1 is 3 6C2 is 6 into 5 2 into 1 plus 3C2 is 3C1 அதனால 3 ன்னு எழுதிக்கலாம் 6 plus 3C3 is 3C0 which is 1 into 6C0 1 3 6 are 18 plus 1 19 வரும் 3 15 into 3 5 3s are 45 balance for 1 3 is 3 15 3s are 45 வரும் 45 6 3 45 plus 18 plus 1 plus 1 9 14 balance 1 64 answer 64 இது புரியும்னு நினைக்கிறேன் என்னன்னா அட்லீஸ்ட் 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் 3 இருக்கலாம் இந்த சைடு வந்து அவங்க ஒன்றுமே கண்டிஷனே கொடுக்கல ஸோ இந்த ஆட் பண்ணிங்கன்னா இது 3 6 ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் டோட்டல் 9ல் black ball 1 மிச்சம் 2 ball black ball 2 மிச்சம் 1 ஏதோ ஒன்று black ball 3 மிச்சம் 1 என்னமோ ஒன்று அது மாதிரி ஆன்சர் கொண்டு வரணும் இது வந்து நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்கள் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் தனியாகவே நான் இன்னும் ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க இது காம்பினேஷன் இது வந்து வித்தவுட் கண்டிஷன் இது வந்து கண்டிஷன் இல்லாமல் கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு கண்டிஷனோட கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் இஸ் 64 நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 25 plus 16 is equal to 3 square plus 9 என்ன 9 plus 4 25 plus 16 add பண்ணிங்கன்னா 41 9 plus 1 13 தான் 13 ஓட 28 ஆட் பண்ணுங்களேன் 13 41 வந்துருச்சு அப்போ இந்த 2 ஸ்கொயரோட இந்த 2 ஸ்கொயரை மைனஸ் பண்ணால் 28 வந்துடும் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 28 இதான் இதோட லாஜிக் எனக்கு எக்ஸாமில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கஷ்டம்தான் இது இந்த சம் நானே போடலை எக்ஸாமில் ட்ரூத் டு பி டோல்ட் பட் கொஞ்சம் கஷ்டமான சம் தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு பட் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸி ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சம்மை பார்க்கும்போது 8ஓட இந்த 2 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ப்ளஸ் சம் n ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஓகேயா
ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 ஸ்கொயரையும் ஆட் பண்ணி இந்த 2 ஸ்கொயரையும் இதோட இது 3 ஒரே இதாக இருந்துச்சு, இது 2 தனியாக இருந்துச்சு. ஸோ இது 2 கொடுத்துட்டாங்க நமக்கு. 8 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் = 8 ஸ்கொயர் + n ஸ்கொயர் + 12 நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் வந்து 5 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் = 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 28 அப்படின்னு பண்ணால் இந்த சைடு 41 வந்துச்சு, இந்த சைடு 41 வந்துச்சு. ஸோ 8 ஸ்கொயர் இஸ் 64 + 16. இங்கே 8 ஸ்கொயர் ஸ்கொயர்னா 64 + 12 வந்துடுச்சு, ப்ளஸ் 16 வர எனக்கு இங்கே 4 வேணும். 4 n square = 4, n = 2. Answer is 2. Next, all candles are lamps. So all candles are lamp. இது வந்து lamp. ஓகேயா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ conclusion. all candles are lamp. all lamps are bulbs. எல்லா லேம்பும் வந்து பல்ப். இதுதான் வந்து வென் டயக்ராம். ஸோ கேண்டில் எல்லாமே லேம்ப்குள்ளே இருக்குது, லேம்ப் எல்லாமே பல்புக்குள்ளே இருக்குது. ஸோ ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்பு. ஸோ கேண்டில்ஸ் எல்லாமே பல்புக்குள்ளே இருக்குது. ஸோ திஸ் கான்க்ளூஷன் ஒன் இஸ் கரெக்ட். ஆல் பல்ப்ஸ் ஆர் கேண்டில்ஸ் இஸ் ராங். ஏன்னா பல்பு வெளியே இருக்குது, கேண்டில்ஸ் இல்லாமல் மிச்ச லேம்ப்பு எல்லாமே பல்பில் வரும். ஸோ எல்லா பல்பும் கேண்டில்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க ரிலேஷன்ஷிப் சம்மும். ஈஸி அப்படின்னு கொடுக்கும் போது சில ட்விஸ்ட் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். A is the mother of B. So A times B. A is the mother of B. A plus B na A is the son of B. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? B into J. B is the mother of the J. J வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, B வந்து மதர். ஓகேயா? ப்ளஸ் A is the son of B. J is the son of B. J is the father. யார்? Pக்கு சன். இவங்க 2 பேருக்கும் உள்ள சன்னு தான் வந்து J. ஓகேயா? How is B related to P? B related to B. இது ஃபாதர் மதர், ஸோ ஒய்ஃப். இந்த கொஷின் டக்குன்னு போட்டுடலாம். எண்டோவர்ஸில் எந்த வேர்ட் cannot be formedன்னு கேட்டிருக்காங்க. can be formed, cannot be formed. cannot be formed நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து ஓட்டுன்னு வரும். டீன்ற வார்த்தையே அதில் இருக்காது. ஸோ ஓட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் திஸ் ஹியூமன் வீக்னஸ் which tend to test the willpower of the smoker to the edge. It is very difficult for the smokers to give up smoking even if they want to do so. ரொம்ப கஷ்டம்தான். இங்கே சொல்லியிருக்காங்க டெஸ்ட் த வில் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா நம்ம வில் பவரை வந்து டெஸ்ட் பண்ணும். ரொம்ப கஷ்டம்தான் ஸ்மோக்கிங்கை வந்து விடுறது அப்படின்றது. ஓகே. ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் அதர் வீக்னஸ் அஸ் வெல் அஸ் ஆல்சோ கரெக்ட். ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் த ஹியூமன் வீக்னஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கான்க்ளூஷன் 2 கண்டிப்பாக வரும். கான்க்ளூஷன் 1ம் வருமா அப்படின்றது இட்ஸ் டென்டேட்டிவ் கீ வந்தால் தான் தெரியும். கான்க்ளூஷன் 2 கண்டிப்பாக வரும். கான்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இது வராது. ஒன்லி ஃபாலோஸ் வராது. போத் 1 and 2 ஃபாலோஸ் வரலாம். எய்தர் B or D. இந்த டயக்ராம் ரொம்ப ஈஸி. கேட்டிருக்கிறது வந்து கரெக்ட் மிரர் இமேஜ்னு கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ்னால் லெஃப்ட் டு ரைட் சேஞ்ச் ஆகும். ஸோ லெஃப்ட் டு ரைட் சேஞ்ச் ஆகும்போது இது இந்த சைடு வந்துருக்கணும், இது அந்த சைடு போயிருக்கணும். ஸோ இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லாகவே மாறிடுச்சு. இந்த 2 இல்லை இங்கே. ஸோ இது கிடையாது. இதில் அப்படியே இருக்குது, இதுவும் கிடையாது. இது தலைகுப்பில் இருக்குது, கிடையாது. ஸோ இதுதான். இங்கே வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. வாட்டர் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், மேலேயும் கீழேயும் ரிவர்ஸ் ஆகும். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த ஃப்ளாஸு இந்த 3 ஃபஸ்ட்டு பாருங்களேன்.
இங்கே வரல, இங்கே வரல, இங்கே இந்த 3 வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஏதர் ஏ ஆர் பி. ஆனால் இந்த லோட்டஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் இதில் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் ஏ. ஸோ இது நம்ம வரைஞ்சே பார்த்துடலாம். அப்படின்னு பார்க்கும்போது இது மாதிரி எது வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் டி. இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 81 in which choose a set of number from the 4 alternative set that is similar to the given set அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 81லேருந்து 77 போக -4, 77லேருந்து 69 போக -8. ஸோ -4 -8ன்றதா ரிலேஷன். இந்த ரிலேஷனை நீங்கள் ஃபஸ்ட்லேயே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 56லேருந்து 52 -4, 52லேருந்து 44 -8. ஸோ ஃபஸ்ட்டு ஏ போட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பண்ணிங்கன்னா 3 வரும், இங்கே பண்ணிங்கன்னா 61லேருந்து 53 7 8 3 8ன்னு வருது. ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கு -4 -8 அதே ரிலேஷன் வந்ததுனால நம்ம ஏ கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் ஒன் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் தான் வந்திருக்கு. 41 67 71 அது இது இதில் மட்டும்தான் காம்போசிட் நம்பர் வந்திருக்கு, அதாவது மல்டிப்பிளில் வர நம்பர் வந்திருக்கு, 14 வந்திருக்கு. ஸோ அதனால நான் டி சூஸ் பண்ணேன். டி தான் ஆன்சர், ஐ திங்க் ஸோ. ஓகே, திஸ் கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எக்ஸாம் ஹாலில் கஷ்டப்பட வச்சது இந்த கொஷின்னு சொல்லலாம். இந்த கொஷினில் என்ன பண்ணணும்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, words in capital letter or written in small letter or jumbled up, decode the language, choose the correct one. ஜம்பிள் அப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ 5 டிஜிட்டுக்கு 5 டிஜிட்டு நம்ம தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி போடணும். ஸோ நெட்டுன்றது 3 டிஜிட், மிச்சம் எல்லாமே. ஸோ நெட்டுன்றதுக்கு இந்த 3 டிஜிட் வரும், இது வரும். 4 டிஜிட் க்ரக்ஸு அப்போனா சிஜேஎம்வி. ஓகேயா, நமக்கு நீட் அப்படின்ற வேர்டுக்கு கோட் வேணும். அட்ரஸ் வந்து என்னங்க 1 2 3 4 5 6 7 2 3 4 5 6. ஸோ 6 தான் இது. 7 இருக்க அட்ரஸ்க்கு வந்து 1 2 3 4 5 6 7 அட்ரஸ்க்கு 7. ஸோ நெட் ஏபிஐ. அப்போ இ வந்து என்னன்றது ஏ, ஈன்றது பி, ஐன்றது டி. ஸோ நீட்டுக்கு வந்து ஏபிபிஐ தான் ஆன்சர் வரணும். ஓகேயா, நம்ம வந்து ரீசெக் பண்ணிக்கலாம். அட்ரஸ் பாருங்களேன், அட்ரஸில் 3rd லெட்டர் வந்து இ வந்திருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும். 1 செகண்ட், எனக்கு எக்ஸாம்லேயே நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். 1 செகண்ட். ஓகே, நெட்டு வந்து ஏபிஐ, நெட் இஸ் ஏபிஐ. ஓகேயா, 4 லெட்டர் வேர்டு. நமக்கு இ வர மாதிரி வேர்டு ஒன்று எடுங்க. அட்ரஸ் எடுத்திங்கன்னா ஏடிடிடி 3 4 7 5 5 2 3 4 5 6 2 3 4 5 6 7 4 3. இந்த சைடு வந்து க்ரௌடி 4 6. ஸோ this one with this one and address blue PV. ஜம்பிள் அப் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வேர்டு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த அட்ரஸ்ன்ற வேர்டையும் வந்து ஜம்பிள் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, கரெக்டாக வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பீன்ற வேர்டு இருக்குது, அட்ரஸ் ஈன்ற வேர்டும் இருக்குது, பீன்ற வேர்டும் இருக்குது. ஸோ அட்ரஸில் அந்த நம்ம ஈக்கு வந்து பி அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு வந்து பார்க்கும்போது இட்ஸ் ஏபிபிஐ தான் வரணும் ஆன்சர். இங்கே நெட்டுக்கு ஏபிஐ கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்கு வந்து இட்ஸ் பி தான். ஜம்பிள் அப் பண்ணியிருக்கிறதுனால இங்கே அட்ரஸ்லேயுமே வந்து பி தான் இருக்குது. எஸ்எஸ்ன்னு இருக்குது, டிடி இருக்குது, 2 பி 2 எஸ்ஸு, இன்னொன்று வந்து வி விச் கேன் பி ஏ. ஸோ வந்து இ வந்து 1 தான் இருக்குது. ஸோ வந்து பியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஏபிபிஐ தான் ஆன்சர். ஓகே, திஸ் கொஷின், இந்த கொஷின் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் இந்த கொஷினும் உடனே ஆன்சர் பண்ணிடலாம். யூ ரீச்சஸ் இமிடியேட்லி பிஃபோர் பி. ஸோ யூ
P. But does not immediately follow S. S வந்து எப்பயோ முன்னாடி வந்துருவாங்க. Does not immediately follow S. இங்கே ஒரு நம்பர் இருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் R is the last one to reach. R வந்து லாஸ்ட் ஒன். நம்ம கொஷின் என்ன கேட்டாங்கன்னா who ranks 4th in the sequence? 1 2 3 4 5 6 7. ஸோ 7th வந்து R. ஓகேயா? நெக்ஸ்ட் T follows immediately after P. Pக்கு அப்புறம் T வருமா? நெக்ஸ்ட் and is subsequently followed by W. Subsequently followed by W. Who ranks 4th? So R பார்க்கும்போது 7 6 5 4 3 2 1. இதில் வராத நம்பர் PQ. Q இங்கே வரலாம். ஸோ ஆன்சர் 4 வந்து என்ன வருது? P. ஸோ P தான் ஆன்சர். அவ்வளோதான். கொடுத்ததை வச்சு தான் போட்டேன். லாஸ்ட்டு ஆறுன்னு சொல்லிட்டாங்க. P தான் வந்து 4th ஒன்னாக வருவாங்க. ஸோ 4th மேலேருந்து 4th கீழேருந்து 1 2 3 முடிச்சுட்டு 4th, அதாவது மிடில் வருவாங்க 7th 4thனா. ஸோ ஆன்சர் வந்து P. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் வந்து A is 50 meter north east. பிலேருந்து 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட்டு, அதே மாதிரி சி வந்து நார்த் வெஸ்ட்டு 50 மீட்டர். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் 50 மீட்டர். ஃபஸ்ட்டு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஏ ஈஸ்ட் west. B is 50 meter northwest of C. Cக்கு 50 meter northwest வெஸ்ட் சைட் போனால் B இருக்குமா? அப்போ B தான் வந்து காமனாக இருக்காங்க. ஸோ A to C அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டாக இருக்காங்க. தென் C is in which direction of A? சவுத் direction of A. மேலே A இருக்குது, கீழே C இருக்குது, B சென்ட்ரலில் இருக்குது. இந்த கொஷின் புரியும் நம்புகிறேன். ஓகே, இந்த கொஷின் டைரக்ஷன் கொஷின் வந்து ஆன்சர் வந்து நார்த் தான் நான் போட்டேன். நார்த் தான் வந்திருந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு திஸ் இஸ் டூ உள்ளே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த கொஷின் வந்து which of the following is exactly in the middle of the 9th from left, 15th from right and in the above arrangement அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட்லேருந்து 9 எடுத்துக்கணும், ரைட்டுலேருந்து 15 எடுத்துட்டா நடுவில் இந்த 5 டிஜிட் வரும். அந்த 5 டிஜிட்டில் எக்ஸாக்ட்லி மிடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டாலர் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து டாலர். 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி லெஃப்டில் வந்து 9ன்னு சொல்லிட்டாங்க. 15th from right 10 1 2 3 7 8 9 10 11 12 13 14 15 விட்டுட்டா டாலர். நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட் யூஸ் இன் நம்பரிங் த பேஜஸ் ஆஃப் த புக். இது நான் ஓகே, ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக என்ன வேணும்? ஒர்க்கர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் ஓகே, சிம்னி ஃபைல்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஓகே. பட் ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்காக என்ன வேணும்னா ஒர்க்கர்ஸ் வேணும். ஸோ ஆன்சர் வந்து ஒர்க்கர்ஸ். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 1 to 9. ஸோ 9 into 1 90 to 99 which is 90 வரும். 100 to 366ல் நம்ம 266ன்னு போட்டுருவோம். அப்படி கிடையாது, நம்ம 100 ஆட் பண்ணும்போது 267 வரும். ஸோ 267 into 3. ஸோ 9 into 1 is 9, 90 into 2 18, 267 into 3 801, ஆட் பண்ணால் 990. அதுதான் ஆன்சர். ஸோ நான் ரீசனிங்க்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து நான் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் டாபிக் எல்லாத்தையுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெய்லி உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் வந்து வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேர் டு ஸ்டடியும் நான் போடுறேன்.